ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த டைட்டில். ஒன்று ஜனங்களின் நாயகன், அதாவது மக்கள் நாயகன், இன்னொன்று ஜனநாயகத்தை காப்பாற்றுற நாயகன். உங்களுக்கு பர்சனலா வந்துட்டு ஒரு ஃபேவரட்டான சீன் அது என்னவா இருக்கும்? இந்த கொடியேற்றி முடிச்சு அடுத்த சீன்ல சார் என்ட்ரா வரார்ல, அந்த ஃபைட் வந்து ஃபேவரட். எனக்கு படம் பர்சனலாக எனக்கு பார்க்கும்போது பெரிய ஆக்டர்ஸ் வச்சு பண்ணும்போது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ. விஜய் சார் நடிச்சாதான் நான் வீட்டை விட்டு வெளியே வரவன்ற ஆடியன்ஸே பல லட்சம் பேர் இருக்காங்க. ஓகேவா? என் படத்தை விஜய் சார் வச்சு எடுக்க முடியாது. அப்போ விஜய் சாருக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த படத்தை தான் நம்ம பண்ணோம். குழந்தைகள் வந்து வர முடியாம போயிடுச்சு. அது ரீசன் என்னன்னா வயலன்ஸ் வந்து அதிகமா இருக்கிறனால இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி தான் யூஏ கொடுத்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதுக்காக கொடுக்கப்பட்ட ஏ இல்லை. உண்மை கதைகளை படமா எடுத்திருக்கேன். நான் உண்மை ஆயிடக்கூடாது அப்படின்னு பயப்படுற கதைகளும் எடுத்திருக்கேன். அதுல இது வந்து உண்மை ஆயிடக்கூடாது அப்படின்னு பயப்படுற கதை ஜனநாயகன். இது எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற கதைன்றதுனால இந்த லாஸ்ட்ல வந்து சார் மாற்றம் வருமானு கேட்கிற சீன் வந்து வச்சோம். டிவிக்கு தலைவர் விஜய் சாரும் டிவிக்கியன்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மேஜிக் பண்ணிட்டாங்க. நீங்க 3 கதை சொன்னேன்னு சொன்னீங்களே, என்ன படமா இருந்திருக்கும் அண்ட் என்ன ஜானர்ல இருந்திருக்கும்? மேபி நீங்க திட்ட கூட செஞ்சிருப்பீங்க, ஏன்னா கடைசி படத்துல இவ்வளவு சீரியஸாக எடுக்கிறதுன்னு சொல்லி. இவங்க தான் அடுத்த ஒரு முதலமைச்சர் வருவாங்கன்னு நினைச்சு நீங்க இதை பண்ணிட்டீங்களா? இது டூ மச். நான் செலக்ட் பண்ணல, அவங்க சார் தான் என்ன செலக்ட் பண்ணாரு. நான் எதுவும் செலக்ட் பண்ணல. அவ்வளோ அறிவு, அவ்வளோ விஷன், அவ்வளோ ஃபியூச்சர் கணிப்பெல்லாம் நமக்கு இல்லை. ஜனநாயகன் அப்படின்ற டைட்டில் வந்து எதனாலன்னு எங்களுக்கு தெரியும். பட் நீங்க உங்களோட வாயில சொல்லும் போது அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது சார். இல்ல, அதான் இது படம் வந்து இட்ஸ் அபவுட் டெமோக்ரஸி சேவ் பண்ற கதைல. ஸோ அதனால ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த டைட்டில். ஒன்று ஜனங்களின் நாயகன், அதாவது மக்கள் நாயகன், இன்னொன்று ஜனநாயகத்தை காப்பாற்றுற நாயகன். ஸோ அதனால ஜனநாயகம். ராஜு ப்ரோ கிட்ட கேட்கலாம். ப்ரோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன் ராஜு படத்துக்கு. ஓகே. தமிழ் சினிமாவில், உலக சினிமாவிலேயே முதல் முறையா எடுத்துக்கிட்டு இருக்கிற படத்துக்கு துபாயில வந்து பிரஸ் மீட் வச்சிருக்காரு. வாவ் சார், ஆக்சுவலி அதுதான் क्वेश्चन இருந்தது. நெக்ஸ்ட் அவர் எப்போ டைரக்டரா பார்க்கலாம் அப்படின்றது. டைரக்டர் அதுக்கு தான் அந்த படம் தான், அது எமோஷனல் வந்து தான் டைரக்ட் பண்றாரு. கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கலாம் மேபி. நான் கேட்குறேன், நீங்கள் சதுரங்க வேட்டை, தீரன் அந்த படம்லாம் எடுக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் பெரிய ஆக்டர்ஸ் லைக் தளபதி மாதிரி ஆக்டர்ஸ்லாம் எடுக்கிறதுக்கும் எனக்கு படம் பர்சனலாக எனக்கு பார்க்கும்போது பெரிய ஆக்டர்ஸ் வச்சு பண்ணும்போது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ, அதனால உங்களால கதையில சில சேஞ்சஸ் ஏற்படுத்த கூடுமோ அப்படின்னு. ரொம்ப குழந்தையா நானு ஏமாத்தி பண்றதுக்கு இல்ல, அதுக்கான தாக்கம் இருக்குமோங்கிற ஒரு கேள்வி. இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. சி, ஒரு சதுரங்க வேட்டை படம் எடுக்கும்போது எய்ம்னு ஒன்றும் இல்லை. அதாவது இவ்வளோ பேர் இந்த படத்தை பார்க்கணும், குழந்தைங்கள்லாம் வரணும், அப்படிலாம் எய்ம்லாம் கிடையாது. நம்மகிட்ட ஒரு கதை இருக்குது, அது ஒரு 1.5 கோடியில் எடுக்கணும். அதான் அந்த படத்தை அதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸ் பண்ணிக்கணும், அதான் எய்ம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா, கதை என்னமோ அதை மட்டும் எடுப்போம், எக்ஸ்ட்ராவாக எதுவும் யோசிக்க மாட்டோம். ஆனால் ஒரு ஹீரோ படம் எடுக்கும்போது அப்படி கிடையாது. சதுரங்க வேட்டை படம் வந்து ஒரு தியேட்ரிக்கல் ஷேர் அப்படின்னா அது ஒரு 4 கோடி ரூபாயோ 4.5 கோடி ரூபாயோ ஷேர் பண்ண படம். இப்போ அந்த படம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும்ல, அந்த மாதிரி நிறைய பேர் அந்த படம் பார்க்காதவங்க இருக்காங்க. அந்த படத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, பார்த்தவங்களே திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. 20 டைம்ஸ் 10 டைம்ஸ், ஒருத்தர் 50 டைம்ஸ் சும்மா பார்த்துட்டே இருப்பாங்க. யூடியூப்ல கட் பண்ணி போட்டால் உடனே ஒரு 1 லட்சம் பேர் வந்து கடகடன்னு பார்த்துட்டு போயிடுவாங்க. புதுசாக வந்து இப்போது அந்த எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த படம் பார்த்துட்டு, டேய் என்னடா படம் அது, பாட்டும் இல்லை ஃபைட்டும் இல்லை, எப்படா பார்க்குறதுன்னு கேட்டார். ஸோ நீங்கள் நினைக்கிறது மட்டும் ஆடியன்ஸ் கிடையாது. ஆடியன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் இருக்காங்க. விஜய் சார் நடித்தாதான் நான் வீட்டை விட்டு வெளியே வரவன்ற ஆடியன்ஸே பல லட்சம் பேர் இருக்காங்க. ஓகேவா? ரஜினி சார் படம் நடித்தாதான் நான் வந்து எங்கே ஷார்ஜாலேருந்து துபாய்க்கு வந்து படம் பார்ப்பன்ற குரூப் ஏகப்பட்டது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சினிமா வந்து ரொம்ப வைடானது. அப்புறம் ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் சேர்ந்து படம் பண்ணும்போது யார் ஆடியன்ஸுக்கு படம் பண்ணுறது அப்படின்னா, யாருக்கு பிஸ்னஸ் அதிகமாக இருக்கோ அவங்க ஆடியன்ஸுக்கு தான் படம் பண்ணணும். ஓகேவா? என் படத்தை விஜய் சார் வச்சு எடுக்க முடியாது. ஸோ அப்போ விஜய் சாருக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அந்த படத்தை தான் நம்ம பண்ணோம். நீயே அதை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வேலை இல்லை, நான் போய் வேலை கேட்டேன், அதனால அந்த படம் பண்ணுறேன், அவ்வளோதான். ஒரு வெரி சிம்பிள் தான். இதில் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீ இதை பண்ணுன்னு கட்டாயப்படுத்தி அப்படிலாம் இல்லை. விஜய் சார் படம் பண்ணும்போது விஜய் சார் ஆடியன்ஸுக்கு பண்ணணும், விஜய் சார் ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணணும், கைத்தட்டணும், கொண்டாடணும், அவங்களுக்கு அதில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லணும், அவ்வளோதான். எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயத்த மூவ் பண்ண முடியுது என்னால், அவ்வளோதான். அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன்.
நான் எல்லா டைமும் உங்கள்ட்ட இருந்து ஒரு யதார்த்தமான ஆன்சரை எதிர்பார்த்துட்டே இருப்பேன். இப்பயும் ஒரு யதார்த்தமான ஆன்சர் எனக்கு கிடைச்சிருச்சு இதுலேருந்து. ரொம்ப நன்றி. எங்களுக்கு வந்துட்டு நிறைய ஃபேவரட் சீன்ஸ் இருந்தது ஜனநாயகன் மூவியில் ஆக்சுவலாக. ஓகே, உங்களுக்கு பர்சனலாக வந்துட்டு ஒரு ஃபேவரட்டான சீன்னா அது என்னவா இருக்கும் ஆக்சுவலி? செகண்ட் ஹாஃபோட ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பொண்ணு வந்து கொடியேற்றும்ல, அந்த சீன் வந்து ஃபேவரெட்டு. அந்த கொடியேற்றி முடிச்சு அடுத்த சீனில் சார் என்ட்ரா வரார்ல, அந்த ஃபைட் வந்து ஃபேவரேட். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து தளபதி வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் பார்ப்போம் நாங்கள். ஆமாம், இளைய தளபதி அண்ணா, விஜி அப்படின்னு எல்லாரும் டிஃப்ரெண்ட் வேல பார்ப்பாங்க. ஸோ அவங்க கூட ட்ராவல் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாம் மூவி முடியும் போது எங்கள் அண்ணன்டா, ஆமாம், எங்க தளபதிடா அப்படின்னு. ஆமாம், ஆமாம். ஸோ உங்களுக்கு 2 வருஷம் ட்ராவலுக்கு அப்புறம் என்ன ஃபீலாக இருந்தது ஆக்சுவலாக? இல்லை, டேரக்டராக இருந்தது. ஓகே, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அவருக்கு எதிரியாக இருக்கிறது கஷ்டம். அவரை பிடிக்காம போனீங்கன்னா கூட ஒரு ஆக்டரா அவரை பிடிக்காம வெளியே வர முடியாது. ஸோ இவ்வளோதான், அவருக்கு வந்து அவரை பிடிக்காம நம்ம வெளில வர முடியாது. ஸோ அவரை பிடிச்சிரும் அவர். ஏன்னா அவ்வளோ டேலண்டடான ஆக்டர் அவர். அவருக்கு என்ன வருதோ அதை நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுற ஒரு ஆக்டர். ஆக்சுவலாக ஜனநாயகன் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எடுத்திருக்கீங்க, வாட்சபிள் அண்டு ரசிகர்லாம் கொண்டாடி தீர்த்துருக்காங்க. பட் இதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும், குழந்தைகள் வந்து வர முடியாமல் போயிடுச்சு. அது ரீசன் என்னன்னா வயலன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம்னு நீங்கள் யோசிச்சது உண்டா? இல்லை, வயலன்ஸ் நிறையலாம் இல்லை, கொஞ்சம் இருக்கு. 2-3 ஷார்ட்ல சில அந்த தலை கட் பண்ணுற மாதிரி ஷாட்டு, பிளட் ஷாட்டு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி தான் யூஏ கொடுத்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதுக்காக கொடுக்கப்பட்ட ஏ இல்லை. அது அரசியல் காரணங்கள் இருக்கு. அரசியல் பட் அவங்க ரீசன் சொல்றது வந்து அந்த பிளட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்க லெட்டர்ல வயலன்ஸ்னு கொடுக்கல, அவங்க கொடுத்துருக்கு தீமேட்டிக் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது வந்து ஆர்கியூபிள் தான். அதை ஆர்கியூ பண்ற டைம் நமக்கு இல்லை, அவ்வளவுதான். வயலன்ஸ்க்காக கொடுக்கப்படல ஏ, அந்த வயலன்ஸை கட் பண்ண நம்ம ரெடியா இருக்கோம். அப்புறம் அந்த மாதிரி வயலன்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து இவ்வியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம பண்ணோம். ஏன்னா மேஜர் ஆடியன்ஸே குழந்தைங்க தானே. ஆமாம், குழந்தைங்க வரக்கூடாதுன்னு நம்ம படம் பண்ணல. ஸோ அது அப்படி இருந்துன்னா கட் பண்ண ரெடியாக இருக்கணும். ஒன்ஸ் அவர் திரும்ப 2-3 வாட்டி கதை கேட்ட பிறகு ஸ்பாட்டுக்கு வந்துட்டு நம்ம இதான் அப்படின்னு அந்த சீனை சொல்லிட்டோம்னா அவர் ஸ்பாட்டுக்கு வந்து அப்படியே பண்ணுவார். சில சமயம் ஒரு பொண்ணு பார்க்குற சீன் ஒன்று இருக்கும். அந்த சீனில் வந்து அவர் கூப்பிட்டுப்பா எனக்கு ஒரு ஹெல்ப்பு, நான் வந்து உட்காந்துட்டே பேசாமல் இப்படி வந்து நடந்துட்டு பேசிடவா அப்படின்னு ஒன்று கேட்டார். ஓகே சார்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேஜ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் அதை ஏன் கேட்டாருன்னு புரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி அந்த சீன் எனக்கு ஞாபகம் இருக்குது. வேறு என்ன சீன் ஞாபகம் இருக்குது? அந்த மாதிரி ஒரு 2-3 விஷயம் இருக்குது, எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. ஸ்ரீலீலா தான் ஆப்ஷனாக இருந்தாங்க. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பவன் கேசரியில். ஸோ அப்போ ஒரு ரீமேக் படம் அதே ஆக்டரை வச்சு எடுத்தா எப்படின்றதுனால வேற யாரை வச்சு பண்ணலான்னும் போது அப்போ அவங்க பிரேமலு பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருந்தாங்க. ஸோ இதுக்கும் விஜய் சார் பொண்ணா வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருந்தாங்க. ஸோ அப்படிதான் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்குமே விஜய் சார் வந்து ஸ்கிரிப்டை ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் ஷூட்க்கு போயிடுவார். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான அந்த டிஸ்கஷன் அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் கேட்டார், செகண்ட் வெர்ஷன் கேட்டார், ஃபைனல் வெர்ஷன் கேட்டார். அதுக்கப்புறம் சீரிஸ் ஃபர்ஸ்ட் பண்ணார். அப்பப்போ அவருக்கு டவுட் இருந்தால் ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான், அவன் போய் கதை சொல்லுவான். ஓகே, பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் ஜனநாயகன். அப்போ பகவந்த் கேசரியிலேருந்து ஜனநாயகன் சில விஷயங்கள் மாறுபட்டு இருக்கணும் அப்படின்னு அந்த கண்ணோட்டம் உங்களுக்கும் இருந்ததா, சாருக்கும் இருந்ததா? ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் இதில் பார்த்தோம், சேஞ்சஸ் இருந்தது. நிறைய பண்ணியிருக்கோம். அதான் நுணுக்கமான சேஞ்சஸ் நிறைய. ஈச் அண்ட் எவரி சீன்லையும் நுணுக்கமான சேஞ்சஸ் வந்து நிறைய. ஃபர்ஸ்ட் என்னன்னா, பகவந்த் கேசரின்றது வந்து அது ஒரு பாலையா சார் படம். அந்த டைரக்டரும் பாலையா சார் படமும் ஹிட்டு, அந்த டைரக்டரோட அடுத்தடுத்த படங்களும் ஹிட். ஸோ அப்போ அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அவங்களுக்கு வந்து எதை பாலையா சார் படத்தில் எதை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, பாலையா சாரோட மாஸ் மட்டும்தான் மேட்டர், மற்ற கண்டென்ட் வந்து செகண்ட் தான். அப்புறம் அங்கே வந்து பாலையா சார் படம் பார்க்க போகும்போதே அவர் அவர் கொஷினே பண்ண முடியாத ஒரு ஆக்டர்ல அவர். எக்ஸாக்ட்லி. ஸோ அது அந்த படத்தை இருந்து இங்கே எடுக்கும்போது நம்மளுடைய அட்மாஸ்பியர் வேற. அதாவது ஒரு சின்ன தப்புன்னா கூட போட்டு ட்ரோல் பண்ணி காலி பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்போ அவருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. அப்போ அது தமிழ் சென்சிபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கும் போது அந்த பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு வந்து ஃபோபியா வந்துடுது. எப்படி வருது அப்படின்னா அதில் ஒரு ரீசன் இருந்தது. அப்போது அந்த ஃபியரையும் மெயின் ப்ராப்ளத்தையும், அதாவது கான்ஃப்ளிக்ட், படத்தோட மெயின் பிரச்சனையையும் ஒன்றா சேர்த்தோம். ஆமாம், அது வில்லனால நடந்துச்சுன்னு சேர்த்தோம். அப்புறம் அந்த ஃபியர் வந்து வெறுமனே அவள் லைஃப்பில் அவள் கோலை நோக்கி மட்டும் போகாமல் தடுக்கலை. இந்தியாவோட மெயின் கோல் இருக்குல்ல,
யுனைட்டி Unite. டைவர்சிட்டி இருக்குல்ல, அதையே தடுக்கிற மாதிரி ஒருத்தன் பிளான் பண்ணுறான் அப்படின்னு அந்த கான்ஃப்ளிக்ட் அவாய்டட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஃபியர் வந்து வில்லனால எப்படி வந்துச்சு அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு மதரை கொண்டு வந்து அந்த மதருக்கு ஒரு ஐடியா பண்ணோம். அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு வந்து மிலிட்ரிக்கு போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அது வந்து அவங்க அப்பாவோட கனவாக இருந்தது. ஸோ நம்ம ஊர் சொசைட்டியில் வந்து அப்பா கனவு எதுக்கு அந்த பொண்ணு பண்ணணும், எதுக்கு அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுறோன்ற கொஷின் வரும்ல. ஸோ அப்போ அந்த அப்பா கனவா இல்லாமல் அது அவளோட கனவாக மாற்றணும். அவளோட கனவு தான், பட் ஆனால் அந்த ஃபியர் வந்து அவளை தடுக்குது. அவளுக்கு ஆசை இருக்கு, ஆனால் அந்த ஃபியர் தடுக்குது. ஸோ அப்போ உன் ஆசையை ஏன் பயத்துக்காக விடுற, அந்த ஓவர் கம் பண்ணலாம்னு சொல்லி அவர் சப்போர்ட் பண்றதா மாற்றணும். ஸோ இப்படி நிறைய நம்ம இன்டர்லிங்க் பண்ணியிருக்கீங்க. நிறைய பண்ணியிருக்கோம். அது பேசிட்டே இருக்கலாம், நிறைய பேசலாம். 15 நிமிஷத்துல ஒரு ஸ்டோரி சொல்லி அக்செப்ட் பண்ண வச்சிருக்காரு. ஸோ ஒரு ப்ரொடியூசரா அதை நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா, டைரக்டரா ஒரு ஸ்கிரிப்டை வந்து நம்மளை வந்து ஒருத்தர் சொல்லி இம்ப்ரெஸ் பண்றது இட்ஸ் ஈஸி. ஏன்னா உங்களுக்கு ஸ்டோரியோட டெப்த் வந்து ஈஸியா புரிஞ்சிடும். ஒரு கதை ஒருத்தர் சொல்ல ஆரம்பிக்கும் போதே நிறைய கெஸ்ஸும் நீங்க பண்ணிடுவீங்க, அதனால அந்த ஃப்ளோ உங்களுக்கு ஈஸியா கேட்ச் ஆயிடும். ஆனா ஒரு ப்ரொடியூசரா இதை நான் ப்ரொடியூஸ் பண்றேன், இதுக்கு இன்வெஸ்ட் பண்றேன்ற அந்த தாட் எங்க இருந்து வந்துச்சு? இல்ல அதான் இதுல லாபம் சம்பாதிக்கலான்ற தாட்டு தான். நல்ல ஐட்டம் நல்ல மாட்டிருக்கான் ஒருத்தன், இவனை வச்சு சம்பாதிக்கலான்றது தான். அது அப்படிதானே நம்ம யோசிப்போம். ப்ரொடியூசரா என்ன பண்ணுவோம், இதை வச்சு இதுல இன்வெஸ்ட் பண்ணா லாபம் சம்பாதிக்கலாம்ன்றதான் யோசிப்போம். அப்படிதான். ஃபர்ஸ்ட் நாள் நான் ஆடிஷன் வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல. ஃபர்ஸ்ட் என்ன நீங்க கேட்ட கேள்வி வந்து எங்கடா வேலை பார்க்குற அப்படின்னு கேட்டீங்க. துபாயிலேருந்து வரா சார். உனக்கு எதுக்குடா அந்த வேலை, உனக்கு எதுக்கு சினிமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 15 நாள் செட்டில் இருந்து நிறைய விஷயங்கள் லைவாக பார்த்து, சார் சிங்கிள் டேக்கில் பல ஷாட்டுகள் பண்ணி ஒரு க்யூட்டாக டான்ஸ் ஆடினதை பார்த்துருக்கேன். சார் மாசான சீன், படத்தில் வராத சீன், பல சீன் ஷூட்டில் இருந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஆர்வம் பயங்கர அதிகமாகிருக்கு எனக்கு. எனக்கு என்னென்னா, நான் இங்கேருந்து ஒரு படம் பண்ணணும், நாங்கள் நடிக்கிறதுக்கு வரப்போ, நான் படம் டைரக்ட் பண்ணணும்னு வரப்போ அங்கே யாருமே சீரியஸாக எடுத்துக்கல. எனக்கு அவங்க இப்போ என்னை சீரியஸாக பார்க்க வைக்கிறதுக்கே எனக்கு ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. என்ன மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேர் இந்த மாதிரி படம் பண்ணணும்னு ஆர்வமாக இருக்காங்க, அங்கே வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சுன்னா அது உங்களால் முடியும், அதனால தான் வந்திருக்கு. இது ஒரு ஃபேமஸ் செய். ஆனால் அந்த ஆசையை வந்து செயலாக மாறுறது இருக்குல்ல, அதுக்கு எப்போவுமே என்னென்னா நம்ம ஆசைக்கும் செயலுக்கும் நடுவில் தேவைப்படுறது திறமையும் ஹார்ட் ஒர்க்கும். அப்போ உங்களுக்கு அந்த திறமை இருக்கான்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுவீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கதை இருக்குது, டைரக்ஷன் தெரியுதுன்னா அதை ஏதாவது மினிமமான ஒரு விஷயத்தில் பண்ணி பார்க்குறது. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் வச்சு உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட கதை சொல்லி அதில் 10 பேருக்கு சொன்னால் ஒரு 8 பேருக்கு பிடிச்சது அப்படின்னா அதை வைடன் பண்ணிட்டே வந்து ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிட்டே வந்து ஓகே ஐ எம் கான்ஃபிடென்ட் நவ் அப்படின்னும் போது நீங்கள் பிச் பண்ண ஆரம்பிங்க. பிச் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அது கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்படி இல்லாமல் வெறும் ஆசை மட்டும் இருக்குது, நான் சினிமா பண்ணணும்னு நினைக்கிறேன், நடக்கலைன்னா அது நடக்காது. ஃப்ளூக்கில் சில பேருக்கு நடக்கலாம், பட் அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. நான் சும்மா அட்வைஸாக பண்ணோன்னு என்னென்ன பண்ணால், துபாயில் இருக்கிற ஒருத்தர் தமிழ் படம் துபாயிலே பண்ணுறது வந்து ரொம்ப ரேர் தான். இப்போ துபாயில் இருக்கிற ஒருத்தனோட கதையை துபாயில் இருக்கிற ஒரு டைரக்டர் வந்து பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் இங்கே இருக்கிற கவர்மெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணும். ஒரு கல்ச்சுரலாக ஒரு இந்தியாவும் அல்லது தமிழ்நாடும் இங்கே ஒரு துபாயோட சேர்ந்து என்னவா க்ரோ ஆகிருக்கு, அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னவா உங்கள் லைஃப்பை துபாய் பெட்டர் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குல்ல, பொலிட்டிக்கலாக இருக்குது, சைக்கலாஜி, அது இந்த ஊர் சட்டங்களுக்கு உட்பட்டு என்ன மாதிரி கதை பண்ண முடியுமோ அதை பண்ணிங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு எனக்கு தோணும். என்னுடைய பேர் கமல் கேவல், கேப்டன் டிவியோட ஜிசிசியோட ஹெட்டுனா. இங்கே மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படி ஒரு மக்கள் விரும்பக்கூடிய திரைப்படத்தை முதல்ல உலகமெல்லாம் கொண்டு போய் காமிச்சிருக்கீங்க. தளபதி வந்து தமிழக முதல்வராக அமர்ந்த பிறகு அவருடைய திரைப்படம் வந்து என்ன நீங்கள் மனசில் வச்சுட்டு எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் இப்போ வந்து ஆட்சி நடத்தக்கூடிய நிகழ்வெல்லாம் வச்சு மக்களுக்கு போய் சேர்த்துருக்கீங்க. ஏற்கனவே முடிவு பண்ணி எடுத்ததா இல்லை அந்த டயத்தில் உங்களுக்கு தோணுச்சா? ஒவ்வொரு நிகழ்வும் ரொம்ப பிரம்மாண்டம். லாஸ்ட்டு படம் முடியும் போது 3 திரைப்பட ஜாம்பவான்கள் வந்து எப்போ வருவீங்கன்னு கேட்குற சிரிச்சிட்டு போகிற விஷயம்லாம் வந்து சாதாரணமாக எடுக்க முடியாது. ஒரு திரைப்பட இயக்குனர்னு சொன்னால் அவங்க ஒவ்வொரு வழியில் ஒன்று வகுத்து வச்சுருப்பாங்க. உண்மையிலே சிறப்பான படத்தை எடுத்திருக்கேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள் கேப்டன் டிவி சார்பாக. நன்றிண்ணா. இது கேள்வியா பாராட்டான்னு தெரில. பாராட்டுக்கு நன்றி சொல்லிட்டு கேள்வியாக எடுத்துக்கிறேன். கேள்வி வந்து என்னென்னா, இதில் யாருக்கு நம்ம சொல்கிறதுனா, இதில் எல்லாமே நடக்கிறது அவரால் தான், விஜய் சாரால் தான். விஜய் சாருக்கு ஒரு படம் பண்ணோம் அப்படின் போது இதெல்லாம் எப்படி வருது, எப்படி யோசிச்சிங்க அப்படின்னா, அவர் ஒரு பொலிட்டிக்கல் கட்சியோட லீடராக இருக்கார்.
ஒரு ஆக்டராக இருக்காரு. ஸோ ஒரு ஆக்டராகவும் லீடராகவும் சேர்த்து ஒரு சீன் பண்ணோம் அப்படின்னும் போது நேச்சுரலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ ஆகிடுது. அப்புறம் இது எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற கதைன்றதுனால இந்த லாஸ்ட்டில் வந்து சார் மாற்றம் வருமானு கேட்குற சீன் வந்து வச்சோம். ஸோ மாற்றம் வரும் அப்படின்ற ஹோப்பையும் அதில் கொடுத்தோம். இது வந்து தளபதியோட எண்டு கிடையாது, பிகினிங்ன்ற மாதிரி பண்ணி வச்சோம். பட் அவங்க வந்து டிவிக்கு தலைவர் விஜய் சாரும் டிவிக்கியன்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மேஜிக் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இன்னும் கதை ரெலவெண்ட்டாக இல்லைன்னா கூட அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து பயங்கர ரெலவென்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதாவது ஒரு சீனில் ஒரு இடத்துல கை தட்டுவாங்கன்னு நினச்சா ஒரு சீனில் 4 இடத்துல கை தட்டுற, ஒவ்வொரு டைலாக்கும் கை தட்டுற மாதிரி மாறிடுச்சு அது. ஸோ அதனால் இதை முழு கிரெடிட்டையும் விஜய் சாருக்கும் அவர் ஃபேன்ஸ் தொண்டர்களுக்கும் தான் இது கொடுக்கும். இப்போ இது வந்து ஒரு ரீமேக் படம், ஆனா இது விஜய் சாரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தை வந்து ரீமேக் படமா இல்லாம நீங்க 3 கதை சொன்னீங்களே, அதுல வந்து ஏதாவது ஒரு கதையை விஜய் சார் பிக் பண்ணி அப்படி நடிச்சிருந்தாரு அப்படின்னா அது ஹெச் வினோத்தோட படமா, என்ன படமா இருந்திருக்கும் அண்ட் என்ன ஜானர்ல இருந்திருக்கும்? அதான் இதை விட சீரியஸாக இருந்திருக்கும். மேபி நீங்கள் திட்ட கூட செஞ்சுருப்பீங்க, ஏன்னா கடைசி படத்தில் இவ்வளோ சீரியஸாக எடுக்கிறதுன்னு சொல்லி. ஸோ அவர் சொன்ன கதையில் 2 கதை இப்போ இந்த டைமிங் சூட் ஆகிடும். ஹீரோனா ஹீரோக்கான ஆடியன்ஸ்க்காக படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு சார்? நீங்கள் வந்து தளபதி வச்சும் படம் பண்ணியிருக்கீங்க, கண்டென்ட் பேஸ்டாகவும் படம் பண்ணியிருக்கீங்க. இல்லை பிடிச்சிருக்குன்றது இல்லை, இப்போ நான் வந்து ஃப்ளோவில் தான் போகிறேன், டெசிஷன் எடுக்கிறேன். இப்போ வந்து எனக்கு பிடிச்ச கதை அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நான் ட்ரை பண்ணுறேன். அது நடக்கலை, 1 வருஷம் ஆயிடுது, 2 வருஷம் ஆயிடுது. அப்போ எனக்கு ஒன்று வருது, ஒரு படம் வருது, இது பண்ணி தரீங்களான்ட்டு அப்போ அதை பண்ணுறோம், அவ்வளோதான். பிடிச்சிருக்கு பிடிக்காம எந்த வேலையும் செய்ய முடியாது. கொடுக்குற வேலையை பர்ஃபெக்டாக பண்ண ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான். எவ்வளோ முடியுமோ அங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எவ்வளோ கிடைக்குதோ அதில் பெஸ்ட் ப்ராடக்டை கொண்டு வர ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே சார். தீரன் மாதிரி சதுரங்க இதில் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இப்போது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இப்படி ஒரு ரீமேக் பண்ணால் இந்த ப்ராப்ளமே இல்லை. இப்போ போக்கிரி ரீமேக்கு, யூத் ரீமேக்கு, இந்த மாதிரி விஜய் சார் வந்து ஒரு 10 ரீமேக் பண்ணியிருப்பார். பிரியமானவளே ரீமேக்கு, அப்போல்லாம் அந்த ப்ராப்ளமே வராது. ஏன் ரீமேக் படம்ட்டு, ஏன்னா நம்ம யாரும் பார்க்க மாட்டோம். தேடினா கூட அது வந்து விசிஆர் எங்கேயாவது கண்டுபிடிச்சி அப்போ அந்த பிளேயரும் இருக்காது. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இந்த படம் ரீமேக்னோடனே எல்லாரும் பாஞ்சு போய் அந்த படத்தை பார்த்துட்டு நீ என்ன பண்ணியிருக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வெயிட் பண்ணுறாங்கல்ல. எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஒரு படத்தை ரீமேக் வாங்கிட்டு நான் ஏதாவது பண்ணுறதுக்கு எதுக்கு அந்த ரீமேக் வாங்கணும், அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அப்போ எதெல்லாம் பிடிச்சி ஒரு ரீமேக் வாங்குறோமோ அதை மாற்றவும் முடியாது, மாற்றாமல் இருக்கவும் முடியாது. மாற்றினா ஏன் மாற்றுறீங்கன்னு ஒரு குரூப் கேட்கும், மாற்றலைன்னா ஏன்டா மாற்றலைன்னு கேட்கும். ஸோ இது வந்து காம்ப்ளிகேட்டடான சைக்காலஜியோட பண்ணுற படம். இப்போ என்ன மோட்டிவ் இதில் அப்படின்னா, ஓகே மொமெண்டம்ஸ் கிரியேட் பண்ணுறது தான் மெயினான. அந்த படத்தோட கண்டென்ட் கெடாமல் நம்ம ஒரு கண்டென்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வந்து மொமெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு லாஸ்ட் ஃபேர்வெல் படமாக கொண்டாட்டமாக கொடுக்கணும்னு தான் ஐடியா. தீரன் அதிகாரம் 1 இல்லை வந்து சதுரங்க வேட்டை அந்த மாதிரி ஏதாச்சும் படம் லைனப்பில் இருக்கா சார்? அந்த மாதிரி இன்டென்ஸாக போகலாம். அது ப்ரொடியூஸ் பண்ணுறோம். கான் பாபுன்னு சொல்லி ஒரு படம் பிரம்மா டைரக்ட் பண்ணுறாரு, நேஷனல் லெவல் டைரக்டர் பிரம்மா டைரக்ட் பண்ணுறாரு. நட்டி சதுரங்க வேட்டை ஹீரோ நட்டி நடிக்கிறாரு. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற சதுரங்க வேட்டை ஃபீல் படம் வந்து வந்துடும். ஸோ அவுட் சைடில் யார் இருந்து தங்கி இருக்கிறவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்காக அந்த மாதிரி இடங்கள்ல போய் இருக்காதீங்க, தங்காதீங்க, அது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிற சுட்டி காட்டுறதுக்காக அந்த மூவியை கொண்டு வந்து ஒரு அருமையாக முடிச்சிருப்பீங்க. அதுபோக வந்து வெற்றி கொண்டான இடத்துல வந்து ஒரு அநீதிக்கு எதிராக அதை போராட்டம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு வக்கீலாக தேர்ந்தெடுத்து ஒரு அநீதி வரக்கூடாதுங்கிற பண்ணியிருப்பீங்க. அது உண்மை கதை சம்பவத்தையே அது பிரதிபலிப்பாக நீ கொண்டு போயிருப்பீங்க. இந்த ஜனநாயகன் வந்து ரீமேக்கா இல்லை உண்மை கதையுடைய பிரதிபலிப்பா சார்? அது ஓகே, இது நல்ல கேள்வினா. ஃபஸ்ட்டு 2-3 கேள்வி எடுத்துகிட்டு சொல்கிறேன். ஒன்று, நான் உண்மை கதைகளை படமாக எடுத்திருக்கேன். நான் உண்மை ஆயிடக்கூடாது அப்படின்னு பயப்படுற கதைகளும் எடுத்திருக்கேன். அதில் இது வந்து உண்மை ஆயிடக்கூடாது அப்படின்னு பயப்படுற கதை ஜனநாயகன். ஸோ நம்ம சில விஷயங்களை பார்க்குறோம், சோஷியல் மீடியாஸில் பார்க்குறோம், பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியரை பார்க்கும்போது நிறைய மனிதர்கள், ஒரு 2 நண்பர்கள் 4 நண்பர்கள் சந்திச்சுக்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸாக சந்திச்சுக்கிட்ட காலம் உண்டு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஜாதிய பின்னணி போட்டுப்போம், மத பின்னணி போட்டுப்போம், எல்லாருக்கும் மத அடையாளம் இருக்கும். அதோட பேரியர்ஸோடய மீட் பண்ணுவோம். அது தமிழ்நாட்டில் உடைக்கப்பட்டது. படங்கள்லாம் வந்து ஏற்கனவே நிறைய படங்கள் வந்துருச்சு. கேப்டன் விஜயகாந்த் அவங்க வந்து ஏழைகளுக்கு உதவி பண்ணுற மாதிரி, நிறைய அரசியல்வாதிகளாக இருந்துக்கிட்டு அரசியல்வாதியுடைய பையனாக இருந்து உடையாருங்கிற ஒரு கேரக்டர் வருவார். உடையாருடைய பையனாக வந்து ஏழை ஜாதியில் வந்து அந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணி வருவாங்க. இப்போ கேப்டன் விஜயகாந்தே நிறைய விஷயங்களை பண்ணி மக்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு இடத்த கொண்டு வந்தார். நான் என்னோட கேள்வி வந்து,
இப்ப அரசியல் சூழ்நிலைகள்ல அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து தளபதி விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த மூவியை கொண்டு வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மூவியா இருந்துச்சு. அது தேர்தலுக்கு முன்னாடி வந்திருந்தா அது பெரிய மாற்றமா இருந்திருக்கும். தேர்தலுக்கு பின்னாடி வந்ததுனாலையும் இந்த ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. இது எப்படி நீங்க வந்து விஜய் அவர்களை வந்து செலக்ட் பண்ணி இவங்க தான் அடுத்த ஒரு முதலமைச்சர் வருவாங்கன்னு நினைச்சு நீங்க இதை பண்ணிட்டீங்களா? டூ மச். நான் செலக்ட் பண்ணல, அவங்க சார் தான் என்ன செலக்ட் பண்ணாரு. ஸோ அது நான் எதுவும் செலக்ட் பண்ணல. அவ்வளோ அறிவு, அவ்வளோ விஷன், அவ்வளோ ஃபியூச்சர் கணிப்பெல்லாம் நமக்கு இல்லை. நமக்கு ஒரு வேலை கூட்டு கொடுத்தாங்க, அதை பண்ணோம், அவ்வளோதான். அது உண்மையிலேயே வந்து ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சிஎம் வந்து கொண்டு வந்திருக்கிறீங்க. அதுல ஒரு மிக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. தேங்க்யூ. நான் இந்த விஷயம், இந்த பொலிட்டிக்கல் விஷயத்துல நான் ரொம்ப பெருசா பேச விரும்பல. ஏன்னா ரொம்ப பெரிய டாபிக். ஆமா, கரெக்ட். அது ரொம்ப கஷ்டமான. இல்ல, எல்லாருக்கும் எல்லா நடிகர்களும் எல்லா அரசியல்வாதிகளா நடிச்சிட்டாங்க. இவங்களை வந்து ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமா அமைஞ்சு செஞ்சது மக்கள் தான். ஆமா, மக்களும் மீடியா நீங்க எல்லாம் பண்ணதாங்க. அது எனக்கு வந்து ஒன்றும் பெரிய வேலை இல்லை. அதான் நான் ஆசைப்படுறது, நம்ம அவர்கிட்ட பார்த்துருக்கோம். ஒரு 80 நாள் 25 நாள் வேலை பார்த்துருக்கோம். நம்ம அவருக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். அவரால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா அது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்றோம், அவ்வளவுதான். அதேவே துபாயில் உள்ள நடிகர்களுக்கோ இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்க மூலியமா அவங்க வெளி உலகத்துக்கு தெரியல. இல்ல, நம்ம வாய்ப்பு கொடுக்க ரெடியா தான் இருக்கும். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. வினோத் குரு பிரதோட நடிச்சிருக்கதா சொன்னாரு. ஆமாமா, நாங்களாம் ஆவலா சீனே பார்க்க முடியல. இல்லை, நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, துபாயில் இருக்கும்போது நம்ம நைட்டு ஃபோன் பண்ணி தலைவா 10 மணிக்கு வந்துருங்கன்னு சொல்லுவோம். துபாயில் இருக்கிற ஆக்டர் அப்படி சொல்ல முடியாது. அவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி லாஜிஸ்டிக் சிக்கல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லாத ஆக்டர் இருக்கும்போது நம்ம அதை பண்ணலாம். இப்போ வினோத் சார்ந்தால ஒரு பயங்கரமான திரைப்படத்தை எடுக்கக்கூடியவங்களுக்கு பேர் அமைஞ்சிருச்சு. அதை உடைச்சிட்டு குடும்ப நயமா ஏதாவது திரைப்படம் எடுக்கிற ஐடியா வச்சிருக்கீங்களா? எல்லாமே குடும்ப படம் தான், குடும்பத்துக்காக எடுக்கப்படுற படம் தான். குடும்ப நயம்னு ஒன்றும் இல்லை. குடும்பத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, அதுக்கு முக்கியமான பொலிட்டிக்ஸும் இருக்குல்ல. வெறுமனே அண்ணன் தம்பி பிரச்சனை மட்டுமே குடும்பம் கிடையாது. குடும்பன்றது நாடு தான். ஸோ நாட்டில் இருக்கிற பிரச்சனையும் குடும்ப படம் தான். அதனால குடும்ப படம்னு ஒன்று இல்லை, எல்லாமே குடும்ப படம் தான். மேபி சில விஷயங்கள் குழந்தைகள் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணி ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறோம்.